Welcome back to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. Let's get started. இன்னைக்கு நம்ம ஒரு பாஸ்ட் எபிலிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க. பாஸ்ட் எபிலிட்டின்னு சொன்னதும் நான் குட் பத்தி பேச போறேன், வாஸ் ஏபிள் டு பத்தி பேச போறேன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. கம்ப்ளீட்டா புதுசா ஒரு ஃப்ரேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அதோட நியூயான்ஸ் என்னங்கிறத பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பாருங்க, என் தாத்தா இளமையாக இருந்தபோது மாராத்தான் ஓட முடிந்தது. விபத்துக்கு முன் அவளால் வயலின் அழகாக வாசிக்க முடிந்தது. ஆமா, இதுல ரெண்டுலயுமே அவங்களுடைய பாஸ்ட் எபிலிட்டி தான் சொல்லியிருக்காங்க. நான் குட் போட்டுப்பேன், வாஸ் ஏபிள் டு போட்டுப்பேன் நீங்க சொன்னா அதை நான் அப்ஜெக்ட் பண்றேன். எதுக்காக அப்படின்னு சொல்றேன். இதுக்காக நம்ம யூஸ் பண்ற அந்த புது விதமான ஃப்ரேஸ் used to be able to. used to be able to நோட் பண்ணுங்க. used to be able to அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. used to be able to அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல நீங்க கேட்கலாம் used to பத்தி எனக்கு தெரியும், able to பத்தியும் தெரியுமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. used to நீங்க past habitக்கு யூஸ் பண்ணுவீங்க. அந்த used to முன்னாடி ஒரு be verb am is or போடும்போது அது present habitா மாறும். was were போட்டா அது past habitா மாறும். ரைட். can வந்து present ability யூஸ் பண்ணலாம், could past ability. நீங்க able to யூஸ் பண்ணும்போது able to வந்துட்டு present past எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஸோ be verb am is or plus able to போடும்போது அது present abilityயா மாறும். was were போடும்போது அது past abilityயா மாறும். எவ்ரிதிங் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்ப எதுக்காக நாம இந்த used to be able to introduce பண்ணணும்? காரணம் இல்லாம கண்டிப்பா இருக்காது இல்லையா? used to be able to அப்படிங்கிறது to talk about past abilities தான். அதுல என்ன nuance ஏன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அப்ப செய்ய முடிஞ்சது இப்ப செய்ய முடியல. நல்லா நோட் பண்ணுங்க. நம்மளால அந்த ஆக்ஷனை அந்த செயலை முன்னாடி செய்ய முடிஞ்சது இப்ப செய்ய முடியல. நீங்க எப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எம்ஃபசைஸ் பண்றீங்களோ நல்லா நோட் பண்ணணும். காண்ட் எனிமோர் ஒரு பர்சன்டேஜ் ஒரு துளி கூட நீங்க முன்னாடி செஞ்ச ஒரு ஆக்ஷனை இப்ப உங்களால செய்ய முடியாது அப்படின்னு நீங்க எம்ஃபசைஸ் பண்ணும்போது நீங்க காண்ட் வாஸ் ஏபிள் டு யூஸ் பண்றதை விட இந்த used to be able to யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நேச்சுரலா உங்களுடைய மெசேஜ் கன்வே ஆகும். இவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, இப்போ ஒரு பைக் ரைடர் இருக்கிறாரு. அவரு தான் எப்பவுமே ரைட்ல ஃபர்ஸ்டா வருவாரு. பட் ஆஃப்டர் த ஆக்சிடென்ட் ஹி கான் டேக் பைக் இப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? பைக் ரைடர் அவன் எல்லா பைக்கையும் அவன் ஓட்ட முடிஞ்சது, ஆனா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவனால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப நீங்க இங்க குட்டோ வாஸ் ஏபிள் டு போடுறத விட ஹி யூஸ் டு பி ஏபிள் டுன்னு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மெசேஜ் பக்காவா கன்வே ஆகும். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளால எந்த ஒரு விஷயத்த பாஸ்ட்ல பக்காவா செய்ய முடிஞ்சது, இப்போ அத ஒரு துளி 1% கூட யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் டு பி ஏபிள் டு அப்படின்னு சொல்லி எம்ஃபசைஸ் பண்ணி பேசலாம். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் நல்லா பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாருங்க, used to be able to ஓட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும். முதல்ல சப்ஜெக்ட் இருக்கணும், தென் used to be able to, அதுக்கப்புறமா வெர்போட V1 ஃபார்மட். நல்ல ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் used to be able to, தென் வெர்போட V1 ஃபார்மட் தான் இருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலமா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பாருங்க, நான் முன்பு வேகமாக ஓடக்கூடியவனாக இருந்தேன். இது சிம்பிள் தான். நீங்க சொல்லலாம், நான் முன்பு வேகமாக ஓடக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க குட் போட்டுக்கலாம், வாஸ் ஏபிள் டு போட்டுக்கலாம். நான் இப்போ சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்லைட்ல விரிவா சொல்றேன். இதை நீங்க இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசும்போது ஐ யூஸ் டு பி ஏபிள் டு ரன் ஃபாஸ்ட். ஐ சப்ஜெக்ட், யூஸ் டு பி ஏபிள் டு ஃப்ரேஸ், தென் ரன் அப்படின்றது V1 ஃபார்மட். அதுக்காக உங்களுக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, முன்னாடி
வேகமா ஓடக்கூடியவனாக இருந்தேன். பட் இப்போ என்ன ஏதோ ஒரு காரணம் ஒண்ணு வயசாயிருக்கலாம். இல்ல ஏதோ ஆக்சிடென்ட் அவர மீட் பண்ணியிருக்கலாம். இல்ல ஏதோ ஸ்பெசிபிக் காரணத்தினால இப்போ இவரால என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க used to be able to அப்படின்ற phrase யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து இப்ப மெயின் பிக்சர். இப்ப நீங்க சென்டென்ஸ அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? யூஸ் டு பி ஏபிள் டு யூஸ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது யூஸ் டு பி ஏபிள் டு யூஸ் பண்ணணும்னா முன்னாடி செஞ்ச அந்த ஆக்ஷனை இப்போ ஒரு துளி கூட நம்மளால செய்ய முடியாது. கான்ச் எனிமோர். நல்லா நோட் பண்ணுங்க. கான்ச் எனிமோர். ஒரு துளி கூட செய்ய முடியாது அப்படிங்கும்போது நீங்க அந்த பாஸ்ட் எபிலிட்டியை நீங்க யூஸ் டு பி ஏபிள் டு சொல்லிட்டு சொல்லலாம். பாருங்க, நான் முன்பு முழு இரவு வேலை செய்யக்கூடியவனாக இருந்தேன். எப்பவுமே ஒரு நைட் ஷிஃப்ட் தான் பாப்பாருன்னு வச்சுக்கோங்க. நான் முன்பு முழு இரவு நேர வேலை செய்யக்கூடியவனாக இருந்தேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தனியா சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் யூஸ் குட் வாஸ் ஏபிள் டு. ஆனா நான் இந்த என்னோட எபிலிட்டிய இன்னும் கொஞ்சம் எம்ஃபாசைஸ் பண்ணி சொல்றேன். ஏன்னு பாருங்க, இப்போது என் கண் பார்வை குறைந்து விட்டது, என்னால் முடியாது. டிக்ளேர் பண்ணிட்டாரு. எனக்கு கண் பார்வை குறைஞ்சிச்சு. என்னால இனிமேல் கன்ஃபார்மா நைட் ஷிஃப்ட 1% ஈவன் 1 டே ஈவன் 1 ஹவர் கூட என்னால பார்க்க முடியாது அப்படின்னு இவரு டிக்ளேர் பண்றாரு. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம யூ கேன் யூஸ் டு பி ஏபிள் டு. ஓகே, பாருங்க. I used to be able to work all night. Okay, but now my eyesight has weakened. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ நம்ம ஒரு விஷயத்த நம்மளோட எபிலிட்டியை மற்றவங்க முன்னாடி எம்ஃபாசைஸ் பண்ணணும். இப்படிலாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு எம்ஃபாசைஸ் பண்ணுவீங்க இல்லையா? அட் த சேம் டைம் நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட ஏதோ ஒரு டிராபேக்னால அது தொட்டு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த யூஸ் டு பி ஏபிள் டு நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்களே பாருங்க, முழு இரவு நேர வேலையை செய்யக்கூடியவனாக இருந்தாருன்னா அப்ப அவர் எவ்வளவு கேப்பபிள் பர்சனா இருந்திருப்பாரு. ஒரு வாரம் பார்க்கலாம், 2 வாரம் பார்க்கலாம், ஃபுல் டைம் பார்த்துட்டே இருந்தா அப்ப எவ்வளவு ஒரு கேப்பபிள் பர்சன். இப்போ ஐசைட்னால என்னால முடியல அப்படின்னு அவரோட எபிலிட்டி எவ்வளவு அழகா எம்ஃபாசைஸ் பண்றாரு. அப்ப நீங்க இந்த மாதிரி யூஸ் டு பி ஏபிள் டு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஓகே, பாருங்க. அவன் முன்பு கடினமான பொருட்களை எல்லாம் தூக்கக்கூடியவன் தான். அவன் முன்பு கடினமான பொருட்களை எல்லாம் தூக்கக்கூடியவன் தான். ஆனா அந்த விபத்துக்கு அப்புறமா அவனால இதையும் தூக்க முடியறது இல்ல. அப்போ எங்க டீம்லயே அவன் தான் கிங். அவன் தான் பயங்கரமான பாடி பில்டர். எந்த பொருளானாலும் பயங்கரமா லிஃப்ட் பண்ணுவான். ஆனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவனுக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்கல. ஓகே, இப்ப எதையும் ஒரு சின்ன பொருளை கூட அவனால தூக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்றோம்? அவருடைய அந்த பாஸ்ட் எபிலிட்டியை அப்படியே எம்ஃபாசைஸ் பண்ணி சொல்றோம். அப்ப நீங்க குட்டோ வாஸ் ஏபிளோ போட்டீங்கன்னா அந்த இடத்துல சுத்தமா சரியாவே வராது. ஓகே, அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டியது யூஸ் டு பி ஏபிள் டு தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, he used to be able to lift heavy things. He used to be able to lift heavy things. But after accident, he can't lift them anymore. He can't lift them anymore. ஒண்ணு கூட அவனால தூக்கவே முடியாதுன்னு டிக்ளேர் பண்றோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் டு பி ஏபிள் டு அப்படிங்கிறத முன்னாடி செஞ்ச நம்மளுடைய பாஸ்ட் எபிலிட்டியை 1% ஒரு துளி கூட இப்ப என்னால தொடவோ திரும்பி பார்க்கவோ முடியாதுன்னு நீங்க டிக்ளேர் பண்ணும்போது நீங்க குட் வாஸ் ஏபிளை விட நீங்க யூஸ் டு பி ஏபிள் டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க. அவன் நினைச்சதை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஓகே, அவன் நினைச்சதை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ சுகர் வந்ததுக்கு அப்புறமா எதுவும் சாப்பிட முடியறது இல்ல. அப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம்? சுகர் வந்துட்டு ஒரு ஆளுக்கு சுகர் வந்துட்டுன்னா அது சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அப்ப என்ன சொல்ல வரோம்? அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, அவர் நினைச்சதை எதையுமே சாப்பிடவே முடியாதுங்கிற அந்த எனிமோருக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது.
அப்ப இந்த இடத்துல நம்ம அவருடைய அந்த எபிலிட்டி என்ன வேணாலும் சாப்பிட்டுவாரு அவருக்கு ஜீரணம் ஆயிரும் அப்படின்ற அந்த எபிலிட்டியை நம்ம எம்பசைஸ் பண்ணும்போது we should use used to be not could and was able to. ஓகே, சொல்லலாம் நீங்க அப்படி சொன்னீங்கனாலும் உங்க மெசேஜ் கன்வே ஆகும். ஆனா used to be able to போடும்போது ரொம்ப கிளியர் கட்டா ரொம்ப நேச்சுரலா கன்வே ஆகும். நீங்க அந்த எபிலிட்டி அப்படியே எம்பசைஸ் பண்ற விஷயம் தெளிவா தெரியும். அதாவது எப்படி சொல்லலாம், அப்பேரண்ட்லியா இருக்கும், அப்பட்டமா தெரியும். ஓகே, பாருங்க, he used to be able to eat whatever he want. He used to be able to eat whatever he want. He can't after got diabetes. He can't after got diabetes. Diabetes அப்புறமா எதுவும் முடியறதில்லை அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். இனிமே நீங்க could able to எல்லாம் யூஸ் பண்றதை விட used to be able to போட்டு அந்த past ability பயங்கரமா நீங்க emphasize பண்ணுங்க. ஓகே, ஈவன் ஒரு துளி கூட உங்களால இப்ப பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நீங்க used to be able to தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். Okay friends, this is your page. Please point out whatever things on your mind on your past emphasized ability. Thank you.